ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் தாய்மொழி தினமாகும். எமது உறவுகள் அனைவருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் என் மொழியை அழித்து விட்டாலே போதும். என்னுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, மரபு எல்லாத்தையும் அழித்து விடலாம், இலகுவான காரியம். எங்களுடைய தாய்மொழியிலே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், நாங்கள் பேசவும், எங்களுடைய வாழ்க்கை பாதையை நடத்தி செல்லவும் நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் எல்லோரும் ஒன்றுபடுவோம். நாங்கள் தமிழராக மீண்டும் அனைவருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வழியிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 296வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், ஒருவனுக்கு பொய்யில்லாமல் வாழ்வதை விட புகழ்நிலை வேறொன்றும் இல்லை. அது அந்த வாழ்க்கை அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்குமா. ஒருவன் பொய்யில்லாமல், பொய் சொல்லாமல் நேர்வழியாக வாழ்வானாக இருந்தால் அந்த வாழ்க்கை அவனை ஒரு உச்ச நிலையிலே, உயர்ந்த நிலையிலே, நல்ல பேரோடும் புகழோடும் நல்லவன் என்ற ஒரு இடத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்திவிடும். அந்த பொய்யில்லாத வாழ்க்கை என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பொய்யில்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு ஏதும் இல்லை. என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்க்கையே ஆகும். பொய்யில்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு ஏதும் இல்லை. என்றும் நீங்காத அறவழி நலன்களை அளிப்பது அந்த வாழ்க்கையே ஆகும். எங்களுக்கு குறையில்லாத செல்வம், நிறையான ஒரு செல்வம் என்பது காசு பணம் அல்ல, நல்ல பேரும் புகழும் தான். அந்த நல்ல பேரையும் புகழையும் எங்களை உச்சத்திலே வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் பொய் சொல்லாமல் நேர்வழியில் வாழ்வதுதான் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பையா அவர்கள் மிகவும் ஒரு சாதாரண உரைநடையை அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை. அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும். பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது வேறொன்றும் இல்லை. அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும். உண்மையிலேயே நாங்கள் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நாங்கள் ஒரு பொய் சொல்லக்கூடிய, மற்றவர் ஏமாற்றக்கூடியவராக இருந்தால் எங்களை மதிப்பதற்கு இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பொய் சொல்லாமல், நேர்மையானவர்களாக, மற்றவரை துன்புறுத்தாமல், மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்காமல், உயிர்மை நேயர்களாக, நேர்மையாக வாழ்வோமாக இருந்தால் அந்த வாழ்க்கை எங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த இடத்தில் எங்களை கொண்டு சென்று விடும். அந்த இடத்தில் தான் எங்களை வைத்து பார்க்கும் என்பதாக சாலமன் பாப்பையார் உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த 3 உரைகளையும் பார்த்தோம். நல்லொரு உரைகளாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் நேர்வழியிலே நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும். நாங்களும் ஒரு நல்லொரு நிலையில் இருப்போம். எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும். ஆனால் அதற்காக நாங்கள் பொய் சொல்லி குறுக்கு வழியிலே எதையும் நாங்கள் செய்யக்கூடாது. நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, உயிர்மையவர்களாக, அன்பு மிக்கவர்களாக, பாசமிக்கவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த வாழ்க்கை எங்களை ஒரு நல்லொரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதாக இந்த குரல் அழகாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. இந்த குரலை நாங்களும் எங்களுக்குள்ளே உள்வாங்கி நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நாங்கள் நேர்மையானவர்களாகவும் வாழ வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும், எங்களுடைய பயணமும் சிறக்கும். நாங்களும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமானவர்களாக எங்களுடைய சமுதாயத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் நேர்வழியிலே நடத்தி செல்ல முடியும். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. பொய்யாமை என்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். நேர்மையாக நடப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிதான் கிடைக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. மீண்டும் எல்லோருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் வாழ்க வளத்துடன். ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.